இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக தொழில்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவனுடைய சித்தத்தை அறிகிறது எப்படி? தேவ சித்தம் தான் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்ன? ஏன்னா இந்த கேள்வி எல்லாருக்குமே கிறிஸ்தவர்ல எல்லாருக்குமே இருக்குது. நான் செய்யறது ஆண்டோடைய சித்தமா இருக்குமா? இந்த வருஷம் நான் என்ன ஆண்டோடைய சித்தம் எனக்கு என்ன? இந்த எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறது, எந்த ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறது, திருமணத்துக்கு எந்த ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது, இல்ல தினந்தோறும் செய்யற காரியங்கள்ல இது தேவ சித்தமா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வியில் வரலாம். அதுக்காக பலர் பல விசுவாசிகள் தீர்க்கதரிசிகளை நாடி ஓடுறோம். வருஷம் ஆரம்பம் ஆனாலே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஓடுறோம். இந்த வருஷத்துல தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில என்ன நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஓடுறோம். அதுக்காக உபவாச கூட்டங்களுக்கு போறோம். தேவ சித்தத்தை அறியணும், உபவாசம் போட்டா எனக்கு அறிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல காத்திருப்பு கூட்டம்னு போய் உட்கார்ந்துருக்கோம் தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்காக. ஆனா இதை காட்டிலும் வேத வசனம் சொல்லுகிற 3 காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு 3 தெளிவான காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வேத வசனத்துல இருந்து. ஏன்னா ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அறியறதுக்கு நீங்க தீர்க்கதரிசியில நாடி போங்க, உபவாசம் பண்ணுங்க, கூட்டங்களுக்கு போங்க, அப்படி எதுவுமே போடல. உங்கள் மனதை புதிதாக்குங்க அப்படின்னு சொல்லி வருது. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு? but be transformed by the renewing of your mind that you may prove what is good, acceptable and perfect will of God. Good, acceptable and perfect will எப்படி கண்டுபிடிக்கணுமா? renewing of your mind. ஸோ மனதை எதனால புதிதாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதவசனத்தினாலே. இன்றைக்கு 3 வேதவசனங்களை காட்ட போறேன், எப்படி ஆண்டோடைய சித்தத்தை நாம் செய்வது அப்படின்னு சொல்லி. ஆண்டோடைய சித்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையில அப்படின்றது முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:15 இருக்கு. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த வசனத்துல எப்படி போட்டிருக்கு? தேவனுடைய சித்தம் என்னன்னா, நம்ம நன்மை செய்யறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. மனுஷர் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம நன்மை செய்யறது தேவனுடைய சித்தம் அந்த டைம்ல. இப்போ நன்மை செய்கிறது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது தாராளமா ஒரு கிளியர் கட்டா தெரியுது. இந்த இதுக்கு போய் நம்ம எங்கேயும் போய் ஜெபிக்க வேண்டியதில்லை, யார்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, நம்ம அதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் தெளிவா சொல்றது, நன்மை செய்யறது தேவனுடைய சித்தம், மற்றவங்க என்ன செஞ்சாலும் சரி அது நமக்கு பொருட்டு கிடையாது. மத்திய 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணம் தீர்க்கதரிசனமா. இந்த வசனத்துல என்ன போட்டிருக்கு? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க, அதையே நீங்க அவங்களுக்கு செய்யுங்க, இதுதான் நியாய பிரமாணம் தீர்க்கதரிசனம். இப்போ நன்மை செய்யணும்னு மனுஷர் நமக்கு நன்மை செய்யணும்னு விருப்பம், அதை தான் நீங்க அவங்களுக்கு செய்யுங்கன்றார். அடுத்தது ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. மனுஷர் உங்களுக்கு தீமை செய்யறாங்கன்னா நீங்க அதுக்கு தீமை செய்ய வேண்டியதில்லை, நன்மை செய்து நன்மையினாலே தீமையை வெல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது தேவனுடைய சித்தம், நன்மை செய்யறது தேவனுடைய சித்தம். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய எண்ணெய்த்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இதுல யோசேப்புக்கு எதிராக அவனுடைய சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள். அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கிடணும், சாகடிச்சிடணும், எங்கேயாவது கண்காண இடத்துக்கு நாடு கடத்திடணும்னு நினைச்சாங்க. ஆனா அதை தேவன் நன்மையாக மாற்றினார். நன்மையாக அவங்க தீமையை நினைச்சாங்க, ஆனா இவன் அவங்களுக்கு நன்மைதான் செய்யறான். அவனுடைய வாழ்க்கையும் நன்மையாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். இப்போ நன்மை செய்வது தேவனுடைய சித்தம்ன்றதை இதுல அறிஞ்சுக்கிறோம். இந்த நன்மை செய்யறதுன்றது நம்முடைய தெரிந்தெடுப்பு. தேவன் நம்மளை கழுத்தை பிடிச்சி நெரிக்க மாட்டாரு, தள்ள மாட்டாரு, நீ நன்மை தான் செஞ்சு ஆகணும்னு சொல்ல மாட்டாரு. இது நம்முடைய சாய்ஸ். உபாகமம் 30:15 இதோ
ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பே வைத்தேன். இதுல ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனை வச்சிருக்கேன், மரணத்தை வச்சிருக்கேன், நன்மையை வச்சிருக்கிறேன், தீமையை வச்சிருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. இப்போ தீமையும் இருக்கு, நன்மையும் இருக்கு. நீ தான் சூஸ் பண்ணணும். தீமை செய்யணும்னு நினைக்கிறியா, நன்மை செய்யணும்னு நினைக்கிறியா, நன்மையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா, தீமை எடுத்துக்கணும்னு நினைக்கிறியா, உன் கையில நான் விடுறேன் அப்படிங்கிறாரு. இதுல 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். இது யார் சொல்றா? சவுல் சொல்றான் தாவீதை பார்த்து. தாவீது நல்ல காரியங்களை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரான் சவுலுக்காக. ஆனா சவுலுக்காக அவனுடைய வெற்றியை கொடுப்பதற்காக அவன் கோலியாத்தை வென்றான். அவனுக்கு வியாதி வரும்போது, அவனுக்கு பிசாசு வரும்போது, பிசாசு கொடிய ஆவி அவனை பிடிக்கும்போது இவன் துறமண்டலம் வாசிக்கிறான். பல சமயங்களிலே அவனுக்கு அவனுடைய உயிரை காப்பாத்துறான். இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து ஆனா தாவீதை தீமை செய்யறதுக்கு அவன் பின்னாடி வந்துட்டே இருக்கான். அதுல அவனே சவுலே சொல்றான், நீ நீதிமான், ஏன்னா நீ நன்மை செய்யற, நான் உனக்கு தீமை செய்யறேன் அப்படிங்கிறான். இதுல தாவீது தான் நன்மை செய்யறத தெரிந்தெடுத்தான். தீமை செய்யணும்னு நினைச்சுதான் தீமை செஞ்சிருக்கலாம். ஒரு நேரம் அவனை கொல்ல தேடி கொண்டிருந்த சவுலையே கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவன் கையில அவன் கிட்ட இருந்தது. அவன் நினைச்சா கொண்டிருக்கலாம், ஆனா அவன் பண்ணல. ஏன்னா அவன் தீமை செய்ய தெரிந்தெடுக்கல, தீமையை தெரிந்தெடுக்கவில்லை. தாவீதுடைய அறிக்கையும் விசுவாசம் எப்படி இருந்தது? அவனுடைய அறிக்கை என்னன்னா, சங்கீதம் 23:6 நன்மை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நம்ம பல சமயத்துல நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கு? நன்மையும் தீமையும் தொடருக்கு பதிலா நோயும் பேயும் என்னை தொடரும்னு எல்லா நேரமும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறிக்கையை பேசிக்கிட்டு இருக்கோம். அது வருது, இது வருது, என் பின்னாடி இதுதான் வரும்னு நினைக்கிறோம். ஆனா அவனுடைய அறிக்கை, ஒருவேளை அவனை பின்தொடர்ந்தது சவுல் அவனை கொல்றதுக்காக வந்தா கூட, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம், நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்னை தொடர்றது என்னன்னா நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படிங்கிறான். அடுத்தது இன்னொன்னு பாருங்க, அவனுடைய விசுவாசம் பாருங்க. சங்கீதம் 27:13 நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நான் என்ன நீ சொல்றான், இந்த உயிரோடு வாழ்கிற இந்த நாட்களிலே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிட்டு இருக்கேன். அந்த விசுவாசம் இல்லைன்னா எப்பயோ நான் ஒண்ணு இல்லாம இருப்பேன். இன்றைக்கு பலர் ஆண்டோடைய சித்தம் என்னன்னு அலைஞ்சிட்டு இருக்கு. பல இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தெரிந்தெடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நன்மையும் தீமையும் வச்சிருக்கேன், நீ எது வேணுமோ எடுத்துக்கோன்றாரு. இப்போ எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. தாவீதை தான் எடுத்துக்கிட்டான். நன்மையும் கிருபை என்னை தொடருங்கிறான். அடுத்தது நன்மை காண்பேன் என்று விசுவாசிக்கலன்னா எப்பயோ ஒண்ணு இல்லாம போயிருப்பேன். இன்றைக்கு நம்ம எடுக்க வேண்டியது அதுதான். ஒருவேளை இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறாக கொண்டு இருக்குதுன்னா, தேவனுடைய சித்தம் என்ன செய்யன்னு தெரியல, எல்லாமே எதிரடையா இருக்குதுன்னா, தேவனுடைய ஜீவனுள்ள இந்த நாட்களிலே நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசிப்பேன்ற தீர்மானத்தை நம்ம எடுக்கலாம். நம்முடைய விசுவாசம் அதா இருக்கட்டும். அறிக்கையும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்ன்றதுதான் நம்ம அறிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுல ஒருத்தவங்க நம்மளை தொடர்ந்து பகைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யணும்? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கிறாரு. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரியறதுக்கு நம்ம யாரை கேட்டு அலைய வேண்டியதுல, வேத வசனம் அழகா தெளிவா கொடுத்துருக்கு. நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்க ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். அப்போ இந்த நன்மை செய்யறதுனாலே புத்தியின மனுஷருடைய அவபக்தியை, புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. நன்மை செய்யறது அவருடைய சித்தம். இது நம்ம எல்லாருமே செய்யலாம். பெரிய இதுக்கு நம்ம வேற எதுவும் ஏதாவது பண்ணணும், எங்கேயாவது போகணும்னு அவசியமே இல்லை. அடுத்து இன்னொன்னு பாருங்க, 2வது காரியம், இதுவுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அப்படின்னு சொல்லி அந்த வசனம் கண்டினியூ ஆகுது. இதுல 2வது காரியத்தை நம்ம பாக்குறோம். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே, பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இது பரிசுத்தத்துக்கு நம்ம எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணணுமா? இல்ல. நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது யார்கிட்டயாவது போய் கேட்கணுமா? இல்ல. நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம்னா என்ன?
ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நம்மை காத்துக்கொள்வது. வாலிபன் தன் வழியை எப்படி காத்துக்கொள்வான்? அவருடைய வசனத்தின்படி இதனை காத்துக்கொள்கிறதுனாலே. இப்போ நம்முடைய சூழ்நிலையிலே நம்ம வந்து நம்மை பரிசுத்தமாக தீட்டுப்படாதவர்களாக காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இப்படி இருப்பது அவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்ததே போட்டிருக்கு, சித்தமா இருக்கிறது அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்த. அப்போ வேசி மார்க்கம்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். ஆனா ஒருவேளை சில காரியங்கள் ஒரு பார்வையில நம்ம கூட செய்யலாம். தவறான காரியங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டிவிலயோ மற்ற நம்ம மொபைல்லயோ. மற்றவங்களுக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா தொடர்ந்து நம்மள வந்து அந்த காரியங்களே நம்ம ஈடுபட்டு கொண்டு இருந்தோம்னா நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களே நம்ம காக்கல நம்மள. ஏன்னா அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஏன்னா நம்ம வந்து எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அது வந்து ஒரு நாளிலே நம்முடைய சிந்தனையிலே போய் கடைசியில நம்முடைய இருதயத்திலே பதிந்து நம்முடைய செயலாக ஒரு நாள்ல வெளிவரும். எதை பார்க்கிறோமோ எதை யோசிக்கிறோமோ அதுதான் நம்ம செய்வோம். அதனாலே நம்முடைய அவயவங்களை நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. இது தேவனுடைய சித்தம். அடுத்து பாருங்க, அதே இதுல 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்ம வந்து எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? நம்மளாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது, நம்ம எல்லாம் பாவிகள் தானே. ஆமா, நம்ம பாவிகள், நாமே பரிசுத்தமாக்க முடியாது என்பதனாலேதான் நமக்காக ஒருவர், பரிசுத்தராகிய ஒருவர், பாவம் இல்லாத ஒருவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாவமாகி அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ பரிசுத்தத்தை கொடுத்துட்டாரு, அதனால நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, அடுத்த பின்பகுதியில நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயுங்கள். அப்போ இந்த உங்களுடைய நடக்கைகள் செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க கடவீர்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டளையா பேதுரு சொல்றாரு. அப்போ நம்முடைய நடக்கைகள் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறதுனாலே நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒரு நல்ல அழகான ஒரு ஒயிட் அழகான ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, புது ட்ரெஸ். இப்போ ஒரு மழை பெஞ்சு சேரா இருக்குது. இப்போ நம்ம அந்த பக்கம் போகணும்னா நம்ம எவ்வளோ யோசித்து எவ்வளவு கவனத்தோடு நம்ம போவோம். இல்லைன்னா அந்த 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 ஆடையை உடுத்தி வெளியே போக மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம அழகான ஆடை இந்த அழுக்கான இடத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம். அப்படி போகக்கூடாது. ஏன்னா அது பட்டுச்சுன்னா கரப்பிடிச்சதுன்னா அசிங்கமா இருக்கும், நமக்கு தெரியும். அப்ப அதே போலதான். ஆனா அதை விட சாதாரணமா ஏதோ ஒரு கந்தல் ட்ரெஸ், ஏதோ ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கோம்னா நம்ம தாராளமா அந்த அழுக்கு வழியா போவோம். அதே போலவே நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக பாவமாகி நமக்கு தேவனுடைய நீதியை கொடுத்திருக்கிறார், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது நாம் நம்மை பரிசுத்தமாக கொள்வோம். இதெல்லாம் நான் கிடையாதுப்பா, இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன், ஏன்னா தேவனுடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், தேவன் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். அடுத்தது அடுத்த வசனம் 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. தேவன் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்? அவருடைய பிள்ளைங்க தானே நம்ம. அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளைங்க இருக்கணும். அப்பா பரிசுத்தமா இருக்கிறாரு, நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. இப்போ பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய சித்தம் என்னன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்ம முதல்ல நன்மை செய்யறது அவருடைய சித்தமா இருக்கிறது, பரிசுத்தராய் இருப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இதுல எரேமியாவை யார் பரிசுத்தம் பண்ணாரு? தேவன். அவன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே, கற்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பே அவனை வந்து பரிசுத்தமாக்கிட்டாராம். இப்போ பிரித்து எடுத்துட்டார். பரிசுத்தத்துக்கு இன்னொரு காரியம் என்னன்னா சாங்டிஃபைட், தனியா பிரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம வீட்டுல யோசிச்சு பாருங்களேன், சில பாத்திரங்களை சில காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். இப்போ பால் பாத்திரம் இருக்குன்னா அதுல போய் நம்ம ரசம் வைக்கவோ மற்ற புளி சம்பந்தமான காரியங்களை நம்ம பண்ண மாட்டோம், குழம்பு வைக்கவோ மாட்டோம். ஏன்னா அதுக்கு பால் கெட்டுரும். அது தனியா பிரிச்சு வச்சிருப்போம். அந்த பால் பாத்திரத்தை தனியா நம்ம கேர்ஃபுல்லா அது நல்லா கிளீன் பண்ணி தனியா வச்சிருப்போம்.
அது மாதிரிதான் நம்ம பரிசுத்தமாக்கிறது, அவர் பரிசுத்தமாக்கி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ நம்மை பரிசுத்தர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட, நம்ம பரிசுத்தமாகணும்னு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர் பரிசுத்தமாக்கி விட்டார். இனிமேல் நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்கள் கட்டளையிட்டேன். இதுலயுமே சொல்றாரு, நான் அவர்களே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இப்ப நம்ம பரிசுத்தமாக முடியுமா? நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும், இல்ல நம்ம கம்யூனியன்ல பங்கெடுக்கணும்னா சில சமயத்துல நான் பரிசுத்தமா இல்லைன்னு சொல்லி ஓரத்துல போய் உட்கார்ந்துடுறோம். இல்ல சிலர் உள்ள கூட வராம இருக்கிறாங்க. எனக்கு தகுதியே இல்லை, நான் வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது, ஏன்னா நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பரிசுத்தமாக்க முடியாது. நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறவர் ஒருவர், ஆக்குகிறவர் ஒருவர். அவர்கிட்ட நம்ம முதல்ல வரலாம். ஆண்டவரே, என்னால முடியல, என்ன நானே பரிசுத்தமாக்க முடியல, நான் உங்ககிட்ட வரேன், நீங்க என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். அதற்கு பின்பு பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் ஆண்டவர் பண்ணுகிற ஒரு காரியம். நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டு நம்ம வருவோன்றது இல்ல. நம்ம வந்த பிறகு அவர் நம்மை பரிசுத்தமாக்கி தகுதிப்படுத்துகிறார் என்பதுதான் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். தொடர்ந்து பரிசுத்தத்திலே நடப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்து பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இதுல வருது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள். இது எப்படின்னா, பரிசுத்தம் பண்ணுங்கள்ன்றதுக்கு நான் இன்னொரு காரியமும் சொன்னேன், பிரித்தெடுத்து வைக்கிறது. நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே ஆண்டவர், அவர்தான் என்னுடைய எல்லாவற்றுக்கும் அதிபதி, என்னுடைய வாழ்க்கையின் அனைத்திற்கும் அதிபதி ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? ஒரு எஜமான் என்று சொல்லி அவரை இருதயத்திலே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரை பிரித்து வைங்க. அது ஏதோ 100ல் 1 கிடையாது. அவர் நம்முடைய இருதயத்தின் எஜமான், நம்முடைய வாழ்க்கையின் எஜமான். என்னுடைய எல்லா காரியத்துக்கும் அவர்தான் தலைவர். என்னுடைய நடக்கைகள் எல்லாம் அவருடைய தலைமையின் கீழே தான் போகும். அவர் வேண்டான்னு சொல்றத நான் செய்ய மாட்டேன், அவர் வேணும்னு சொல்றத நான் செய்வேன். ஒருவேளை எனக்கு கஷ்டமா இருந்தா கூட நான் செய்வேன், ஏன்னா அவர் தான் ஆண்டவர் என்று உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் செப்பரேட் பண்ணி வைங்க அப்படிங்கிறாரு. அப்ப பரிசுத்தமாகுதல், பரிசுத்தமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறவருக்கு உண்மையாய் இருப்பது ரொம்ப அவசியம். ஒருவேளை இந்த காரியம் நான் பண்ணல, இது வரைக்கும் நான் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள வரல, நான் பரிசுத்தமாக்கப்படலைன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்க வாங்க. ஆண்டவர் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல, ஆனா கேட்கிறேன் நான் இந்த செய்தியில, நீங்க என்னை பரிசுத்தமாக்க முடியும், நீங்க என்னை சரி பண்ண முடியும், நீங்க என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது எல்லாவற்றையும் நீங்க தூய்மைப்படுத்த முடியும், என்னுடைய அழுக்கான பாகங்களை நீங்க சரி பண்ண முடியும், நான் பார்த்தேன், கேட்கிறேன், அதனால நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். நாம் பரிசுத்தமாய் ஆக்கப்பட்ட பின்பு நாம் பரிசுத்தமாய் வாழ்வது அவருடைய சித்தம் என்பது இந்த வசனத்துல தெரியுது. அப்போ தேவனுடைய சித்தம் என்ன தெரியல அப்படின்னு அலையிறது பதிலா, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் எதுல பரிசுத்தமாகணும், எதுல நம்ம இன்னும் நம்மை தனிப்பட நம்ம பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று தெரியணும். கூட்டத்தோட எல்லாத்தோட இல்ல, நான் செப்பரேட்டட், ஒரு பால் பாத்திரம் மாதிரி, ஒரு தனியாக எடுத்து வைக்கப்பட்ட ஒரு வெள்ளி பாத்திரம் மாதிரி, ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம் மாதிரி, நான் செப்பரேட்டான ஆளுங்கிற அந்த எண்ணம் முதல்ல வரும்போது நம்முடைய நடக்கை தன்னால மாறும். 3வது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுல 3வது காரியத்தை பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எப்படி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்றது? எல்லா காரியத்துக்கும், ஒருவேளை தவறான காரியங்கள், எதிர்மறையான காரியங்களானா கூட ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா? இன்றைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யறது தேவனுடைய சித்தம் சொல்லி இந்த வசனம் போட்டிருக்கு. ஜெபிக்கிறதுல கூட பாருங்களேன், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுல தேவனுக்கு தெரியப்படுத்த முன்னாடி ஸ்தோத்திரத்தோட கூடிய
எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும், விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது கூட, ஜெபிக்கும் போது கூட புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டாம் அப்படின்றதான் இதுல போட்டிருக்கு. நீங்க ஸ்தோத்திரத்தோட அவருக்கு துதி செலுத்தி அதோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்றாரு. அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். அப்போ ஜெபிக்கும் போது கூட நம்ம ஸ்தோத்திரத்தோட ஜெபிப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. இதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய போர் ஒன்று நடக்குது. அதாவது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோசபாத் என்ற ராஜாவுக்கு எதிராக ஒரு 5 ராஜாக்கள் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமாக அவனுக்கு எதிராக வர்றாங்க. அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எதிராக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்ல, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீங்க அவங்களுக்கு எதிராக போங்க, தைரியமா போங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்றாருன்னு ஒரு வார்த்தை வருது தீர்க்கதரிசி மூலமா. உடனே அவன் யுத்தத்துக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி அப்படியே போல. என்ன பண்றான்னு பாருங்க. 20, 21, 2 நாளாகமும் 20, 21. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இதுல சண்டைக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். ஆனா இவன் யோசிக்கிறான், முதல்ல நம்ம யுத்த வீரர்களை அனுப்ப வேண்டாம், பாடி துதி செய்கிற பாடகரை முதல்ல அனுப்புவோம். சண்டைக்கு போகும்போது, வாருக்கு போகும்போது அதாவது ஆர்மியை அனுப்பாம கொயர் அனுப்புறான் முன்னாடி. அதுக்கு பிறகுதான் யுத்த வீரர்கள் எல்லாம் போறாங்க. முன்னால அவங்க என்ன பண்றாங்களாம், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு போறாங்க. பாடி துதி செய்ய ஆரம்பிச்ச உடனே அங்க சண்டை எதிர. இவங்களுக்கு தெரியாது, அங்க ஒருத்தரை வெட்டிட்டு அவங்களே எல்லாம் முடிஞ்சு செத்து போயிட்டாங்க. கடைசியில யூதா மனுஷர் வராந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் எல்லாரும் தரையில விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. எதிர பார்த்தா யாரும் இல்லை, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு அவங்களே செத்துட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய போர் எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய கூட்டமான மக்கள் உங்களுக்கு விரோதமா வந்துட்டு இருக்காங்களா? செய்ய வேண்டியது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இவன் பாடின மாதிரி நம்ம பாடிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோட கூடிய நம்முடைய ஜெபத்தை ஏறெடுத்துட்டு இருந்தோம்னா அவங்களே ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்பதை நம்ம இந்த காரியத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம். 5 அப்பம் 2 மீன் காரியம். ஆண்டவர் வந்து 5000 பேருக்கு பங்கிட்ட தெரியும். அதே மாதிரி 7 அப்பங்களும் சில மீன்களும் இருந்தப்ப 4000 பேருக்கு பங்கிட்டார். அந்த பகுதியில வாசிக்கும் போது மார்க்கு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இப்போ ஒரு பெரிய குறைவு, மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. ஆனா இருக்கிற சாப்பாடு ஒரே 7, ஒரு ஆளு சாப்பிடுற அளவுக்கு தான் சாப்பாடு இருக்கு. 4000 பேர் ஆண்கள் மட்டும், அதுக்கு மேல பெண்கள் இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 10,000 பேராவது இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் சாப்பாடு தான் இருக்கு, எப்படி 10,000 பேருக்கு கொடுக்கறது? அப்போ ஆண்டவர் செய்தது என்ன? அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஸ்தோத்திரம் பண்ற போது அங்க அவ்வளவு பேருக்கு அது கொடுத்து மீதியானதை 7 கூடைய நிறைய நிரப்புனாங்களாம். இப்போ பாருங்க, உங்க வீட்டுல குறைவு இருக்குதா? உங்க இடத்துல குறைவு இருக்குதா? இப்ப தேவனுடைய குறைவின் நடுவிலே நான் என்ன செய்யறதுன்னு யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறத எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து நீங்க பயன்படுத்துங்க. ஆண்டவர் அதை பெருக்குவார், மீதியும் எடுப்பீங்க. அதுதான் இந்த வேத வசனத்தின்படி நாம் அறிந்து கொள்கிற உண்மை. அடுத்த இன்னொரு காரியத்தையும் காட்ட விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுல என்ன சூழ்நிலை? லாசரு மரித்து போய் அவன் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. இயேசுவானவர் வர்றாரு, எல்லாரும் அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? அந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ சூழ்நிலை மாறல, எல்லாமே இருளா இருக்கு, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு.
இனி ஒண்ணுமே முடியாதுன்னு எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு எப்படி அவர் செயல்படுகிறார்னு பார்த்தா, ஆண்டவரே நீங்க எனக்கு செவி கொடுத்துட்டீங்க ஏற்கனவே, அதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவானவர் செய்த ஒவ்வொன்றும் நமக்கு முன்மாதிரியாக தான் செஞ்சுட்டு போனார். மனுஷகுமாரனாக அவர் வந்தார் இந்த உலகத்திலே. மனுஷனாக வந்து மனுஷனாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக தான் வந்தாரு. இப்போ இந்த சூழ்நிலையில அவர் என்ன சொல்றாரு, ஒரு பெரிய இழப்பு, மரணம் ஒன்று இல்லாம முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில அவர், நீங்க ஏற்கனவே எனக்கு செவி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே உமக்கு நன்றிங்கிறாரு. அப்போ இப்படி இழப்பான சூழ்நிலையிலும் ஆண்டவர் இப்படி ஜெபித்து அவனை பேசினாரு, வெளியே அவன் வந்துட்டான். இப்போ ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா? எல்லாம் நல்லது நடக்குமா மட்டும்தான் ஸ்தோத்திரம் செய்ய முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்று காண்பித்த 3 காரியமுமே எதிர்மறையான காரியங்கள். ஒருத்தனுக்கு ஒரு ராஜாவுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமான எதிரான போர் ஏற்படும் சூழ்நிலை. என்ன நடக்குமோ, இங்க எத்தனை பேர் அழிவாங்களோ, என்ன ஆகுமோ நான் நினைச்ச சூழ்நிலையில அவன் பாடி துதி செய்த துவங்கும் போது அவனுக்கு எதிராளிகள் எல்லாம் ஒருவர் அடித்து மடிந்து போனாங்க. அப்போ இந்த காரியத்திலும் எதிரடையான போர் வரும்போது கூட தேவனை துதித்தது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்தது அவருடைய சித்தமாய் இருந்தது. அதை செய்ததினாலே அங்க ஒரு விடுதலை. அங்க குறைவு பெருசா இருந்த போது கூட ஆண்டவர் இருக்கதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிய போது அங்கு நிறைவும் மீதியும் கிடைச்சது. ஒரு பெரிய இழப்பு இருந்த போது ஏற்கனவே நீங்க என்னை நீங்க கேட்டீங்க, எனக்கு நீங்க செவி கொடுத்துட்டீங்க, எனக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே உமக்கு நன்றின்னு ஸ்தோத்திரம் செய்யும் போது அங்க அவனுக்கு ஒரு பெரிய மரித்தவன் உயிரோடு வந்த ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான நிகழ்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. இப்போ எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது அவருடைய சித்தம். இப்ப தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நம்ம என்ன கேட்கறதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? அந்த புதிய ஆண்டு வந்துருச்சு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம், ஓடுறோம், காத்திருப்பு கூட்டத்துக்கு போறோம். அதெல்லாம் அப்படிதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல. இதெல்லாம் செய்யலாம். ஆனா அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம், நாமே செய்ய வேண்டிய ஒரு காரியம். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். நன்மை செய்யறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். இப்போ நமக்கு எதிராக தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம நன்மை செய்து கொண்டே இருக்கும்போது அந்த புத்தீன மனுஷருடைய அறியாமை அடங்கி போகும். தேவன் அதை நன்மையாக மாற்ற முடியும். தீமையும் நன்மை இருக்கும்போது நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தோம். விசுவாசமான நன்மை வரும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும்னு பார்த்தோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற ஒரு அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயில இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நம்ம தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்று பார்த்தோம். 2வது காரியம் பார்த்தோம், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்படியே அதனால நம்மை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவரும் பரிசுத்தமானவர்கள் தான். இந்த பரிசுத்தமாய் ஆக்கப்பட்டதினாலே, நாம் பிரித்தெடுக்கப்பட்டதினாலே நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்வது, அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்வது அவசியம் என்பதை நம்ம பார்த்தோம். 3வது காரியம், அடுத்தது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது அவருடைய சித்தம். எதிர்மறையான காரியங்கள் நடந்தா கூட துதி செய்யும் போது அவை நேர்மறையாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். போரான சூழ்நிலையா இருந்தாலும், பெரிய குறைவா இருந்தாலும், இழப்பா இருந்தாலும், துதியோடு நாம் காரியங்களை ஏறெடுக்கும் போது அந்த சூழ்நிலையே மாறுது. இப்போ இந்த என்ன செய்யறது? இந்த சூழ்நிலையில நான் எது ஆண்டோடைய சித்தம் அப்படின்ற காரியத்துக்கு நம்ம ரெகுலரா நம்முடைய வாழ்க்கையில இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டே வந்தோம். இங்க நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருந்தோம், நன்மையை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம். அடுத்தது பரிசுத்தமா நம்மை காத்து கொண்டிருந்தோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இது நம்முடைய வாழ்க்கை முறையாவே இருந்ததுன்னா தேவனுடைய சித்தம் தானாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இதுக்கு போய் நம்ம எங்கேயும் போய் கேட்டு அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா தானாகவே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு இவையெல்லாம் நம்மளை சரியான பாதையில கொண்டு போகும். நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் தன்னால அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அது தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நமக்கு எதிராக தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அதை கூட நன்மையாக மாற்றி கொடுக்க முடியும் ஆண்டவரால. ஏன்னா நாம் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நன்மை செய்ய விரும்புகிறோம், பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்க பரிசுத்தம் ஆகல, நான் இன்னும் பாவியா இருக்கிறேன், எனக்கு இந்த பாவத்துல இருந்து விடுதலை இல்லை, பாவ பழக்கங்கள்ல இருந்து விடுதலை இல்லை, நான் உண்மையா மனசுல நிம்மதி இல்லை, எனக்கு அந்த நிம்மதி தேவை,
ஆண்டவருடைய ரட்சிப்பு எனக்கு தேவைன்னு சொல்லி நீங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்துல என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தையும் தம்முடைய ஒரு நிம்மதியும் அவருடைய ஒரு ஒரு விடுதலையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நீங்க பாவத்துல இருந்து விடுதலை ஆக முடியும், பாவ பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியும், நிம்மதியை பெற முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், பரிசுத்தராய் மாற்ற அவராலே முடியும். அவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுக்க அவராலே முடியும். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு தெளிவாக வேதத்துல நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்க கண்ணு தெரியாம நாங்க அலைகிறவர்கள் அல்ல, எதை செய்யணும்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நாங்கள் அல்ல சுவாமி. ஏன்னா உங்களுடைய சித்தம் என்ன என்பதை தெளிவாக கத்தாவே இந்த நாள்ல நாங்க பார்த்தோம். நன்மை செய்வது உங்களுடைய சித்தம்ன்றங்க நாங்க தெளிவா பார்த்தோம்ப்பா. பரிசுத்தமா எங்களை காத்துக்கொள்வது உங்களுடைய சித்தம் நாங்க பார்த்தோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது உங்களுடைய சித்தம் நாங்க பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த சித்தத்தை நாங்க செய்யும் போது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா குறைவுகளையும் நீங்க நிறைவாக்க முடியும், எல்லா தீமைகளையும் நீங்க நன்மையா மாற்ற முடியும் அப்படின்னு நாங்க பார்த்தோம். இந்த நேரத்துல ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, நிம்மதி இல்லைன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில என்னை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் சுவாமி அவருடைய இருதயத்துக்குள்ளே கத்தாவே ஊற்றப்படுகிறதற்காக நன்றி. எல்லா தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத பாவ பழக்கங்களிலிருந்து கத்தாவே உம்முடைய ஆவியானவர் இப்பொழுதே விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. சிலுவையில நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே சுமந்து தீர்த்துட்டீங்க, அவருடைய பாவங்களை சுமந்து தீர்த்துட்டீங்க. அந்த ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை கத்தாவே இந்த நேரத்துல அவர்கள் உணர்ந்து அதை விசுவாசித்து ஆண்டவரை அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரை திறந்த இருதயத்தை நீங்க கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் உங்களுடைய சமாதானத்தை நான் இப்ப பேசுறேன் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் ஆண்டவரே அவருடைய இருதயத்துக்குள்ளே வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க அவங்களை விடுதலை செய்ததற்காக நன்றி. நீங்க அவங்களை பரிசுத்தமா மாற்றிட்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமாய் மாற்றப்பட்ட அவர்கள் கத்தாவை இனிமேல் உமக்காக ஆண்டவரை வாழ்வதற்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உதவி செய்றீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து விடுதலையும் வெற்றியும் அவர்கள் வாழ்க்கையில காண உதவி செய்யுங்க. நீங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாவற்றும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொடுங்க. இயேசுவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.